வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ரயில்வேவோட என்டிபிசி எக்ஸாம் கிராஜுவேட் லெவல் 2025 நோட்டிஃபிகேஷன்ஸ் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ்ல எந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயரில் எந்த டாப்பிக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கு. ஏன்னா ஜிஎஸ் நிறைய வாஸ்டான சிலபஸ் இருக்கும். அதில் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து லேர்ன் பண்ணுறது, என்ன மாதிரி லேர்ன் பண்ணுறது, எல்லா டாப்பிக்கும் என்னால் லேர்ன் பண்ண முடியுமா, என்னென்ன டாபிக் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இதுல பார்க்க போறோம். எதுக்காக நான் ஜிஎஸ் டாபிக்கை சொல்றேன்னா, ஆன்லைன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஜிஎஸ் டாபிக் மட்டும்தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். மேத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஜிஎஸ்க்கு நான் ஆன்லைன்ல டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நான் வச்சுக்கேன். சரி, இப்போ என்டிபிசியோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். 2 எக்ஸாம் இருக்கும். ஒன்று சிபிடி 1 இருக்கும், அடுத்து சிபிடி 2 இருக்கும். அடுத்து இது ரெண்டும் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் சில போஸ்ட்டுக்கு இருக்கும். சில போஸ்ட்டுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், சிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே இந்த 2 எக்ஸாம் தான், சிபிடி 1 அண்ட் சிபிடி 2. இதை எப்படி கிளியர் பண்றது, இதை ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாவே நம்மளுக்கு ஒரு 90% ஆஃப் த ஒர்க் முடிச்ச மாதிரி இருக்கும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு சில டவுட் இருக்கலாம். சார் நீங்க சொல்ற நான் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண என்னால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் லாஸ்ட் வருஷம் 2024 என்டிபிசிக்கு ப்ராப்பரா மெண்டர்ஷிப் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய ஸ்டூடெண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சில ஸ்டூடெண்ட் எனக்கு என்னென்ன மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதுதான் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் சிபிடி 1 கிளியர் பண்ணாங்க. சிபிடி 2க்காக கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கதா சொன்னாங்க. ஸோ இட் டசன்ட் மீன் தட் இந்த ஸ்டூடெண்ட் கிளியர் பண்றதுக்கு நான் தான் பொறுப்புலாம் சொல்ல வரல. ஏன்னா நிறைய டாபிக் இருக்கு. அதுல ஒரு டாபிக் ஒரு பார்ட் ஆஃப் லைனுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா டீச் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். சரி, இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் நம்ம அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா ரெண்டு தான் நம்ம கையில இருக்குது. ஒன்னு அந்த எக்ஸாமோட நோட்டிபிகேஷன், இன்னொன்னு ப்ரீவியஸ் கொஸ்டின். சிலபஸ் பார்த்தலாம். அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் என்டிபிசி கிராஜுவேட் லெவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். சிபிடி 1 பொறுத்தளவுக்கு 90 மினிட்ஸ் இருக்கும், 1.5 மணி நேரம் இருக்கும். 3 செக்ஷனா பிரிச்சிருப்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் கேட்பாங்க. மேத்ல இருந்து 30 கொஸ்டின் வரும். ரீசனிங்ல 30 கொஸ்டின். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் 1.5 மணி நேரத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நம்ம அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு தப்பா பண்ணோம் அப்படின்னா 1/3 என்ன பண்ண நெகட்டிவ் எடுப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டீடைல் நோட்டிபிகேஷன் அனலைஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதுலயே நான் ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா நம்மளோட எய்ம் சிபிடி 1ல எவ்வளவு இருக்குன்னா 80+ இருக்கணும். ஸோ 80+ இருந்தால் தான் இந்த வருஷம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா என்டிபிஎஸ்ல கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே என்னன்னா ஜென்ரல் அவேர்னஸ். இது எப்படி படிக்க போறோம் அதான் சொல்ல போறேன். இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் லிட்ரேச்சர், மொனுமெண்ட் அண்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்னாவே அவன் எதுல கேட்பான் அப்படின்னா ஸ்கூல் புக்கு என்சிஆர்டி புக்ல தான் கேட்பாங்க. அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், பிசிக்கல் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜியோகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்ட், இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா, UN and other important world organization, environmental issue concerning India and world at large, basic of computer and computer application, common abbreviations, transport system in India, Indian economy, famous personality of India and world, flagship government program, flora fauna of India, important government and public sector organization of India, etc. இப்போ இவ்வளோ டாபிக் சொல்லியிருக்காங்களா. இதே இது மேத் ரீசனிங்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் கான்செப்ட் தான். ஓகே, ஒரு பேசிக் மேத்தா இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் மேத்தா இருந்தாலும் அந்த கான்செப்டை உள்வாங்கினா போதும். அதை நம்ம என்ன பண்ணலன்னா எக்ஸாம் எழுதலாம். பட் ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒவ்வொன்றையும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் மீன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா மைண்ட்ல வச்சுக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் ரைட்டம். அதனால இது சிலபஸ் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் என்னன்னா நம்ம படிச்சுதான் ஆகணும். இதுக்காக சொல்ல வரணும், இந்த 3 செக்ஷன்ல எது டஃபஸ்ட் செக்ஷன் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னன்ஸான செக்ஷன் தான். அது எப்படி ஸ்கோர் பண்ண போறோம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ சிபிடி 2க்குமே பாருங்க. சிபிடி 2மே என்னன்னா சேம் தான், சேம் பேட்டர்ன் தான். இங்க பாருங்களேன், ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 50 கொஸ்டின்ஸ், மேத்ல 35 கொஸ்டின், ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின். இங்க மொத்த கொஸ்டின் 120 கொஸ்டின். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தால வெறும் 100 கொஸ்டின் ரைட்டா. ஆனா டைம் பாருங்களேன், இங்க
90 மினிட்ஸ் இருக்கு, 1.5 மணி நேரம். அதே தான் இங்கேயும் 1.5 மணி நேரம். அப்ப என்ன ஆகுதுன்னா டைம் வந்து சேமா தான் இருக்கு, கொஸ்டின் வந்து அதிகரிக்குது. அப்ப என்ன, டைம்குள்ள நம்ம சால்வ் பண்ண வேணும், அதுதான் அந்த இடத்துல தெரியும் ரைட்டா. அப்ப இங்க 100 கொஸ்டின் இருக்கு, இங்க 120 கொஸ்டின் இருக்குன்னா டைம் மேட்டர். அந்த டைம்குள்ள நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னா அதான் சிபிடி 2ல வந்து பார்ப்பாங்க. எல்லாமே சேம் தான். சிலபஸ்மே வந்து சேம், அதே தான், ஒரு வார்த்தை கூட மாறி இருக்காது. ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆரம்பிச்சு இங்க பாருங்க இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா எக்ஸாம் இருக்கு, அதே தான் இங்கே இருக்கும். இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா, ஒரு வார்த்தை கூட மாறாது. அப்ப என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம சிபிடி 1 என்ன ப்ரிப்பேர் பண்றோமோ அதுதான் வந்து சிபிடி 2 ரைட்டா. ரெண்டுக்குமே வந்து என்னன்னா ஒரே இதா இருக்கும்போது இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே கொஞ்சம் டெப்தா பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணலாம்னா நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ரைட்டா. இப்ப என்ன சொல்லியிருக்கேன்னா சிபிடி 1ல என்ன சிலபஸ் இருக்கு, சிபிடி 2ல என்ன சிலபஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்ப முக்கியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா சிபிடி 1லையும் சிபிடி 2லையும் என்னென்ன டாபிக் வந்து என்ன மாதிரி எந்த அளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தலாம். இது வந்து லாஸ்ட் இயர்ல வந்து கேட்டதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். நல்ல கவனிங்க. கரண்ட் ஈவெண்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் பொறுத்தளவுக்கு 10ல இருந்து 12 கொஸ்டின் சிபிடி 1ல வருதுன்னா சிபிடி 2 12 15 கொஸ்டின். கரண்ட் அஃபேர் எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் வந்து ஒரு ப்ளே பண்ணும். அது ரயில்வே எக்ஸாம்ல ரொம்பவே வந்து ப்ளே பண்ணும். ஹிஸ்டரி வந்து பாருங்க, ஹிஸ்டரியை 3 பிரிக்கலாம். ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்ன், இதுல இருந்து 5ல இருந்து 6 கொஸ்டின், இங்க வந்து 6ல இருந்து 8 கொஸ்டின். ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து இங்க 120 கொஸ்டின் மொத்தம், இங்க வந்து 100 கொஸ்டின்ஸ், அதனாலதான். அடுத்து ஜியாகிரபியில பார்த்தா இந்தியா அண்ட் வேர்ல்டு. வேர்ல்டு தான் உனக்கு கிடையாது, பேசிக் ஜியாகிரபி அப்படின்னு லேர்ன் பண்ணும். இதெல்லாம் என்னன்னு சொல்றேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3ல இருந்து 4 கொஸ்டின், இங்க 4ல இருந்து 5 கொஸ்டின். அடுத்து இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல 2ல இருந்து 3 கொஸ்டின், இங்க 3ல இருந்து 4 கொஸ்டின். எக்கானமில பாருங்களேன், 2ல இருந்து 3 கொஸ்டின், 3ல இருந்து 4 கொஸ்டின். சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ப்ளே பண்ணும். அதாவது நம்ம ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணும்போது எதை வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண வேண்டியதுன்னா சயின்ஸ் தான் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். 7ல இருந்து 8 கொஸ்டின் கேட்பாங்க, இங்க 8ல இருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியால இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ். இந்தியன் லிட்ரேச்சர் வந்து 1ல இருந்து 1 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, இங்க 2ல இருந்து 3, இங்க 1ல இருந்து 2. மனுமன் அண்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா, இங்க 1 கொஸ்டின், இங்க 1ல இருந்து 2. ஜென்ரல் சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், இது வந்து 2ல இருந்து 3 கொஸ்டின், இங்க 3ல இருந்து 4 கொஸ்டின். யூஎன் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமே சிலபஸ்ல கொடுத்ததான். எல்லாமே இங்க பாருங்களேன், எல்லா இதுலயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. யூஎன் அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சுதான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். யூஎன் அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் 1 கொஸ்டின், ஒன்ல இருந்து 2 கொஸ்டின். என்வரன்மெண்டல் இஷ்யூ ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும், இது நம்ம லேர்ன் பண்ணாட்டும் ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். 1 கொஸ்டின், இங்க 1ல இருந்து 2 கொஸ்டின். பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளுக்கு டஃப் ஆகுது, இல்ல வந்து கொஸ்டின் வந்து நம்ம மிஸ்டேக்கா பண்றோம்னா இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் பண்ணுவோம். ஏன்னா இது நிறைய இதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டோம். புதுசா நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரையாரிட்டி வச்சு வந்து லேர்ன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது நிறைய இதுல வந்து ப்ராப்பரா வந்து இருக்காது, அதனாலதான் சொல்றேன். இங்க 2ல இருந்து 3 கொஸ்டின், இங்க 3ல இருந்து 4 கொஸ்டின். ஃபேமஸான பர்சனாலிட்டி 1ல இருந்து 2, இங்க 2ல இருந்து 3 கொஸ்டின். ஸ்ட்ராட்டஜிக்கு வேரியஸ் டாபிக் இருக்கும், 5ல இருந்து 7, இதுல வந்து 7ல இருந்து 9 கொஸ்டின்ஸ். இப்போ என்னன்னா இதுதான் டாபிக்ஸ், இது எல்லாமே தான் வந்து டாபிக். ஒவ்வொரு டாபிக்கும் வெயிட்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா டாபிக்கும் நம்ம என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாத்தையும் வந்து ஒரு இதுல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக் ஃபார் வந்து என்டிபிசி எக்ஸாம்னா இந்த 8 டாபிக் தான். இந்த 8 டாபிக் தான். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு, கம்ப்யூட்டர் அண்ட் வந்து கரண்ட் அஃபேர். இந்த 8 டாபிக் உள்ளதான் என்ன சிபிடி 1ல 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க, சிபிடி 2ல 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. ஸோ அப்படி பார்த்தா என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது 90 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வரப்போது. என்ன மாதிரி பண்ண போறோம் அதான் வந்து சொல்ல போறேன். இப்போ இதுதான் வந்து டாபிக் அப்படின்னு தெரிஞ்சது. இதுல எது வந்து டஃபஸ்டா இருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட் கை வைக்காது இல்ல மார்க் போறதா அப்படின்னு பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் அவேர்னன்ஸ் தான். ஸோ அதனால அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. இப்போ என்னன்னா கம்ப்யூட்டரோட சிலபஸ் நீங்க ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, கம்ப்யூட்டரோட சிலபஸ் அப்படின்னா இந்த டாபிக் தான். மொத்தம் 7 டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், இன்புட் அவுட்புட் டிவைஸ், கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லி டாபிக் இருக்கும். டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் நெட்வொர்க், இன்டர்நெட், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ல தான் என்ன இருக்குன்னா எம்எஸ் ஆஃபீஸோட கமெண்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணுவோம். அடுத்து டேட்டா ரெப்ரசன்டேஷன். இந்த 7 டாபிக்ல தான் என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் வந்து எடுத்திருந்தேன். நான் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்டிபிசில வந்துன்னா எப்படி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ்ல கேட்டாங்க அப்படின்னு நான் 2024க்கு வந்து ஒரு சீரீஸ் வந்து போட்டிருந்தேன். இப்போ அந்த சீரீஸ் எல்லாமே அதுக்கு அன்லிங்க், பிளேலிஸ்ட் அன்லிங்க் எல்லாமே என்னன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 2024 மீன்ஸ் வந்து 2019ல கேட்ட கொஸ்டினை தான் என்ன பண்ணிருப்பேன்னா நான் கிளாஸ் எடுத்திருப்பேன்.
இப்ப 2025 இந்த வருஷத்துக்கான கொஸ்டின்ஸ் வந்து 2024 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாவே போதுமானது இருக்கும். அந்த கொஸ்டின்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் குள்ள வந்து என்டிபிசி எக்ஸாம் போனீங்கன்னா CBD1 CBD2 ரெண்டுக்குமே என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், PDF இருக்கும். அதை நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சீரீஸ்மே பாருங்க. ஏன்னா சேம் தான், சிலபஸ்லாம் சேமா இருக்கனால என்ன அப்படின்னா நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஃபண்டமெண்டலா என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது கம்ப்யூட்டர் டாபிக். அடுத்து வாங்க, அடுத்து டஃபஸ்ட் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு. ஏன்னா இது நிறைய இதுல என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லியே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால இதை சொல்றேன். ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னாவே இந்த 9 டாபிக் தான். ஸோ 9 டாபிக் என்னன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கில் வரும். இதுல முக்கியமா அதுவும் நீங்க NDPC எக்ஸாம்னா 9 ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது இல்லாம நிறைய டாபிக் இருக்கு, பட் இருந்தாலும் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஃபோக் டான்ஸு, கிளாசிக்கல் டான்ஸு, ஃபெஸ்டிவல், ஆர்ட் பர்சனாலிட்டி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பெயிண்டிங், கரண்ட் அண்ட் அதர்ஸ், புக்ஸ் அண்ட் அதர், ஸ்போர்ட்ஸ் அண்ட் வந்து சென்சஸ். நிறைய இன்ஸ்டியூட்ல வந்து சென்சஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கில் வைக்க மாட்டாங்க, எக்கானமியில் வைப்பாங்க. பட் நான் சென்சஸ் எதுல தான் வச்சிருக்கேன்னா ஸ்ட்ராட்டஜிக்கில் தான் வச்சிருக்கேன். இப்போ இதுக்குமே ஸ்ட்ராட்டஜிக்கு NDPSல கேட்டதுக்குமே என்னன்னா நான் வந்து ஒரு சீரிஸ் வந்து போட்டிருக்கேன். டான்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபெஸ்டிவல் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, புக்ஸ் அண்ட் அதில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். எல்லாமே பாருங்க. உங்களுக்கு என்னன்னா ஒரு ப்ராப்பர் வந்து ஐடியா கிடைக்கும். ஓகே, ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்ல என்ன கொஸ்டின்ஸ் வரும். ஏன் சொல்றேன்னா இந்த NDPC கொஸ்டின் எல்லாமே அது NDPSல கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் எடுத்திருப்பேன். அதுலயே நான் என்ன பண்ணிருப்பேன்னா சொல்லியிருப்பேன் எந்த டேட்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ரேண்டமா ப்ரிப்பேர் பண்றதை விட இப்போ NDPCக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதோட கொஸ்டின் மட்டுமே பாருங்க, போதுமானது. ஏன்னா ரயில்வேல நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. டெக்னீஷியன் இருக்கு, ALP இருக்கு, இப்போ NDPC இருக்கு, RPF இருக்கு, குரூப் டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். ஜங்க் ஆஃப் கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா கொஸ்டினும் பாக்குறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், தேவையில்லாததான். என்ன தேவையோ ஃபண்டமெண்டல் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஃபண்டமெண்டல் நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு என்னன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு தெரியணும். அதை பாக்குறதுக்கு NDPC கொஸ்டினே வந்து போதுமானது. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து வாங்க ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து வாஸ்டான சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். என்னோட வே ஆஃப் டீச்சிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் மேப்பு அதே மாதிரி அனிமேஷன்லாம் என்ன பண்ணியிருப்பேன்னா டீச் பண்ணியிருப்பேன். ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு அனிமேஷன்ல இருக்காது, மைண்ட் மேப்ல இருக்கும். ஆனால் ஜாகிரபி பொறுத்தளவுக்கு அனிமேஷன். ஏன்னா ஜாகிரபியில் நிறைய கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும். அதை வந்து அனிமேஷன் வச்சு உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன். சரிப்பா, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியோட டாபிக் அப்படின்னு பார்த்தா அந்த 13 டாபிக் தான் வரும். இந்த 13 டாபிக்ல தான் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரில இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸாம்குள்ள வாரீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக் அது வந்து முதல்ல நமக்கு தெரியும். அதை ஃபர்ஸ்ட் கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் மிச்சம் ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். இந்த 13 டாபிக் ஃபார் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி. மெடிவல் பார்த்தீங்கன்னா இந்த 8 டாபிக் வரும். ஸோ மெடிவலை பொறுத்தளவுக்கு எதுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுங்கன்னா ஒன்னு முகல் எம்பையர், இன்னொன்னு டெல்லி சுல்தானேட்ஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா அதிகமான கொஸ்டின் எடுத்தா இதை வச்சு கேட்பாங்க. மிச்சம் இருக்க டாபிக் வந்து ஜஸ்ட் என்னன்னு பார்த்தாவே வந்து போதுமானதான். ஹிஸ்ட்ரியிலேயே NDPCக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அது மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில காந்திஜி ரிலேட்டடா இருக்கிற இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அதுல இருந்து கொஸ்டின் எல்லாமே வரவே வராது. இப்ப மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தாவே 13 டாபிக்ஸ். நீங்க ஒரு ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்லை SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்லை அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ப்ரிப்பேர் பண்ற டாபிக் வந்து இந்த 13 டாபிக் தான். இந்த 13 டாபிக்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் நான் அவுட்ல வச்சுக்கோங்க. இதுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NDPCல வந்து நான் போட்டிருந்தேன் சீரியஸ். இது வந்து பாருங்க, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க, மாடர்ன் ஹிஸ்ட்ரி எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும், அவ்வளவுதான். அதுக்காக என்னன்னா இது இருக்க கொஸ்டின் எல்லாத்தையும் நான் வந்துன்னா ரொம்ப இது பண்ணணும், 2-3 வாட்டி லேர்ன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணணும் ஃபண்டமெண்டல். இப்போ சொன்ன பாத்தீங்களா இந்த டாபிக், அந்த 13 டாபிக் எப்படி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், அதுல இருக்க கான்செப்ட் எல்லாத்தையும் எப்படி நான் வந்து மைண்ட்ல வச்சுக்கிற போறேன். இதுதான் உங்களோட வந்து என்னன்னா என்டையர் வந்து ப்ராசஸ், லேர்னிங் ப்ராசஸா இருக்கணும். சரி, இது வந்து ஹிஸ்ட்ரியா. அடுத்து ஜியாகிரபி. ஜியாகிரபி பொறுத்தளவுக்கு 2 விதமா பிரிப்பாங்க. ஒன்னு பேசிக் ஜியாகிரபி, இல்ல வேர்ல்ட் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சோலார் சிஸ்டம், பிளானட், எர்த், லாட்டிடியூட், லாங்கிடியூட், எர்த்தோட இன்டீரியர், காண்டினென்ட், ஓஷன், அட்மாஸ்பியர், ஜியோமார்பாலஜி, விண்டு, கிளைமேட் அண்ட் ஓஷன். இந்த 10 டாபிக் என்ன அப்படின்னா பேசிக் ஜியாகிரபி. இது ஃபண்டமெண்டலா நம்மளுக்கு வந்து நல்லா புரிஞ்சாதான். ஏன்னா இந்தியன் ஜியாகிரபி வரும்போது வந்து அதுல இருக்க கான்செப்ட் எல்லாமே புரிய வரும். இந்தியன் ஜியாகிரபி பொறுத்தவரைக்கும் இந்த 12 டாபிக் வந்து ஒரு ரைட்டா. ஸோ இந்த 12 டாபிக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன
ட்ரெயினிங் சிஸ்டம் ரிவர்ஸ் வச்சு கேட்பாங்க. பென்சா ரிவரும் இம்பார்ட்டன். இங்க இருக்க ட்ரெயினிங் சிஸ்டம் வந்து நம்ம ஹிமாலயில் இருக்க ரிவர் 3 ரிவர் இருக்கா, இண்டஸ், பிரம்மபுத்திரா, கங்கா. அதோட எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலாக படிப்போம். பென்சா ரிவர்ல வந்து நர்மதா, தாப்தி, கோதாவரி, கிருஷ்ணா இந்த மாதிரி ரிவர் எல்லாத்தையுமே பார்ப்போம். அடுத்து ஹிமாலயஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் இந்தியா, ஹிமாலயாஸ், பாசஸ், பென்சா பிளாட்டூ, பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இதான் வந்து மேப் ரீடிங். மேப் ரீடிங்கை நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். எல்லாமே நான் ப்ராப்பராக உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. பட் என்னென்ன டாபிக் இருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து டேம், வாட்டர் ஃபால், மான்சூன்ஸ், ஃபாரஸ்ட், சாயில், பயோஸ்பியர், நேஷனல் பார்க். இந்த 12 டாபிக்கும் வந்து இந்தியன் ஜியோகிராஃபில இம்பார்ட்டன்ட். இது வந்து ஜியோகிராஃபி எடுது. அடுத்து பாலிட்டி. பாலிட்டி தான் ஜிஎஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால எல்லா கொஸ்டினுமே ஒரு டாபிக்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா அந்த எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ண முடியும்னா அது என்ன டாபிக்னா பாலிட்டி தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியா தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நம்ம ஃபண்டமெண்டல் கொஞ்சம் நல்லா ப்ராப்பரா லேர்ன் பண்ணி தான் இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இது மொத்த டாபிக் பார்த்தீங்கன்னா 16 டாபிக். இங்க ஒரு 8 டாபிக் இருக்காங்க. இந்த 8 டாபிக் பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 1ல இருந்து ஆர்டிக்கல் 51 ஏ வரைக்கும் இருக்கும். இந்த ஆர்டிக்கல் 1ல இருந்து 51 இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா இதுல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுச்சுன்னா எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட என்னன்னா சில இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா டாபிக் இருக்கும். பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் மினிஸ்டர், கவர்னர், பார்லிமெண்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இதெல்லாம் ஆர்டிக்கல் இம்பார்ட்டன் கிடையாது, கான்செப்ட் இருக்கும். அதையும் உள்வாங்கணும். சில இம்பார்ட்டன் ஆர்டிகளுக்கும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். கான்ஸ்டியூஷன் பாடி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி அண்ட் வந்து பிசினஸ். மொத்தம் வந்து 16 டாபிக் எதுல வரும்னா இந்தியன் பாலிட்டில வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். அடுத்து வாங்க எக்கானமி. எக்கானமி பொறுத்தளவுக்கு வந்து 2 விதமா வந்து பிரிக்கலாம். அதாவது என்னன்னா கரண்ட் அஃபேர் ஓரியன்டா வந்து எக்கானமி வந்து கேட்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா பட்ஜெட்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஸோ பட்ஜெட் இல்லைன்னா எக்கானமிக் சர்வே. பட்ஜெட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம், இல்ல வந்து எக்கானமிக் சர்வே. அதை பேஸா வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் அஃபேர் ஓரியன்டா வந்து எக்கானமில கொஸ்டின் எடுப்பாங்க. இப்ப பேசிக்ஸ் அதாவது ஃபண்டமெண்டல் டாபிக் அப்படின்னு பார்த்தா இந்தியனோட எக்கானமி பேசிக் பார்ப்போம். 5 இயர் பிளான்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. நேஷனல் இன்கம், பட்ஜெட், டாக்ஸேஷன், டிமாண்ட் சப்ளை, இன்ஃபிளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், மணி அண்ட் பேங்கிங், மானிட்டரி பாலிசி, பேங்கிங், பாவர்ட்டி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த மணி அண்ட் பேங்கிங், 5 இயர் பிளான், நேஷனல் இன்கம், இன்ஃபிளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் இது என்டிபிசிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதான் எக்கானமி பொறுத்தவரைக்கும் இந்த 10 டாபிக் தான். இதுக்குள்ளதான் வந்து கேட்டாகணும். ஃபண்டமெண்டலா கேட்டா இதுக்குள்ள கேட்கணும். அப்படி இல்லைன்னா கரண்ட் அஃபேர் ஓரியன்டா ஏதாவது வந்து ஆர்பிஐ ஸ்டெப் எடுத்திருப்பாங்க, அது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து வாங்க. அடுத்து முக்கியமானது சயின்ஸ்ல பயாலஜி. இந்த பயாலஜி பொறுத்தளவுக்கு என்னன்னா அதாவது சயின்ஸ்னாவே இந்த டாபிக் எல்லாமே எதை பேஸா வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா என்சிஆர்டி ஸ்கூல் புக் தான். என்சிஆர்டி ஸ்கூல் புக் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னெல்லாம் டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன கேட்பாங்கன்னா அதை வச்சு நான் சொல்றேன். பயாலஜி பொறுத்தளவுக்கு மொத்தம் வந்து 10 டாபிக். இந்த 10 டாபிக்மே இம்பார்ட்டன்ட் ஃபார் என்ன எக்ஸாம்னா என்டிபிசி. ஏன்னா நான் கம்ப்ளீட் சீரிஸ் வந்து போட்டுருந்தேன். 11 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இதை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஃபார் என்டிபிசி எக்ஸாம். இதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இது வந்து என்ன பயாலஜி என்னென்ன டாபிக் இருக்கு, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து வாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு அதாவது சயின்ஸ்னாவே கொஞ்சம் கடுப்பான டாபிக் மாதிரி தான் இருக்கும். அது கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே வந்து கடுப்பா இருக்கும். இதுல எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்க லேர்ன் பண்ணணும்னா the structure of the atom, periodic table, acid base salt, metal non metal, chemical reaction, கார்பனோட காம்பவுண்ட்ஸ். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து என்டிபிசி எக்ஸாம். இதுக்குமே நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து போட்டிருக்கேன். இதுக்குமே நீங்க பார்க்கலாம். மொத்தம் 9 வீடியோஸ் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கான லிங்க்மே வந்து கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கங்க. அடுத்து வாங்க. அடுத்து ரொம்ப 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 டஃபஸ்ட் அப்படின்னு சொல்ல போனா அதாவது சயின்ஸ்ல நம்மளுக்கு வந்து என்னன்னு சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாத டாபிக் சொன்னா அது பிசிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்டிங் இல்லாத மாதிரி இருக்கும். இதுல இருக்கிற 12 டாபிக்மே என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இம்பார்ட்டன். ஆனா ரொம்ப டெப்தா போகணும் அவசியம் கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா நீங்க ரயில்வேல குரூப் டி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரயில்வேல குரூப் டில பிசிக்ஸ் தான் வந்து ரொம்ப டெப்தா வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து என்டிபிசில வராது. ரொம்ப மேலோட்டமா தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன டாபிக், அந்த டாபிக்ல இருக்க கண்டென்ட் என்ன அந்த அளவு பார்த்தாவே வந்து போதுமானதான். இதுக்குமே என்ன அப்படின்னா நான் 10 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த 10 வீடியோமே பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கான லிங்க்மே வந்து கொடுக்குறேன். நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டா ஜிஎஸ் டாபிக்ல ஹிஸ்டரி என்னென்ன டாபிக் இருக்கு, ஜியாகிரபி என்னென்ன இருக்கு, பாலிட்டி என்னென்ன இருக்கு, எக்கானமி என்ன இருக்கு, சயின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், ஸ்ட்ராட்டஜிக்கை பார்த்தோம், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பார்த்தோம். என்ன பார்க்கலன்னா கரண்ட் அஃபேர் வந்து பார்க்கல. கரண்ட் அஃபேருக்கு இப்போதைக்கு நான் வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கல. நவம்பர் மந்த் தான் வந்து கரண்ட் அஃபேர் எடுப்பேன். எதுக்காக சொல்ல வேணாம், இதுல இருக்கிற பாலிட்டி, எக்கானமி, ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் வந்து நான் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. அதை முடிச்சுதான் வந்து நான் கரண்ட் அஃபேர் வந்து தொடுவேன்.
இந்த சொல்ற டாபிக் அதோட கிளாஸஸ் எல்லாமே இதில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னா ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் ஆப்மே இருக்கு, ப்ளஸ் வெப்சைட்மே இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா லேப்டாப்ல வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஆப் ஆர் வெப்சைட் ரெண்டுக்கான லிங்க் போய் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க ஆப்ல வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா இந்த மாதிரி வரும். இதுல இந்த ஸ்டோர் அப்படின்றக்கா இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி காமிக்கும். அதாவது என்டையர் ஜிஎஸ் டாபிக் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் 400 இங்க காமிக்கும். ஆனா நீங்க பே பண்ணும்போது 440 ரூபா அப்படின்னு வரும். ஸோ 440 ரூபா ஒரு வருஷம் என்னன்னா வேலிடிட்டி. நீங்க என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அதுல இருந்து ஒரு வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த 40 ரூபா எக்ஸ்ட்ரானா, இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனி அவங்க கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு வந்து 40 ரூபா ஆட் பண்ணுவாங்க. அதில் தான் 440. இந்த கோர்ஸஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் டெமோ கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்பேன். டெமோ கிளாஸஸ் எல்லா டாபிக்குமே கொடுத்துருப்பேன். அதெல்லாமே பாருங்க. பார்த்துட்டு என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அகைன் டெல்லிங் தட் இந்த டாபிக் மட்டும்தான். ஏன்னா எல்லாத்தையும் கை வச்சு வந்து இது பண்றதை விட ஒரு டாபிக், அந்த ஒரு டாபிக்ல ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு அந்த ஒரு டாபிக் என் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னன்னா நல்லா சொல்லி கொடுக்கணும். அந்த ஐடியால தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ் இருக்கும். இதுல ஒவ்வொரு டாபிக்மே என்னன்னா நான் ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அதுலயுமே வந்து பிடிஎஃப் இருக்கும். இது ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 7871385142. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க வந்து கேட்கலாம். இது நார்மல் வந்து கிளாஸஸ் மட்டும் கிடையாது. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கூட நீங்க கேட்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வந்து அடிக்கடி மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு இருப்பேன். அவங்களோட ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு நான் சால்வ் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்னென்னு கேட்கலாம். எதுக்காகனா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராப்பரான கைடு கிடையாது. ஸோ அந்த கைடு இல்லாதனால தான் வந்து என்னன்னா அங்கங்க சுற்றி வந்து என்னன்னா அவங்க நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து என்டையர் ஜிஎஸ் வந்து நான் மார்க் ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து நான் கைட் பண்ணுவேன். இப்போ இது இல்லாமல் வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.